உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். யார் நீ? என்கிட்ட என்ன பேசணும்? ஏதாவது கேஸ் விஷயமா? அதெல்லாம் இங்க பேசக்கூடாது. ஆபீஸ்க்கு வா. நான் இந்த பாப்பாவோட தாத்தா. உங்க புள்ளைய பத்தி கொஞ்சம் பேசணும். என் புள்ளைய பத்தி எனக்கு தெரியும். நீ ஒன்னும் பேச தேவையில்ல. கிளம்பு. இல்லங்க, உங்க பையன் ரொம்ப பிரச்சனை பண்ற அப்படி. எங்க பொண்ணு ஸ்கூலுக்கு போறப்ப ரொம்ப பயப்படுது. என்னடா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, சும்மா தேவையில்லாம பிரச்சனை பண்ண வந்திருக்காங்க. என்னையா? என் புள்ள என்ன பண்ணா? என்ன ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? போ. அப்புறம் நான் எதுக்கு வக்கீல்னு இருக்கேன்? உன்னால ஒன்னும் கிழிக்க முடியாது. பா, உன்னால ஆனதை பாத்துக்கோ. உன் பேத்தி முதல்ல ஒழுங்கான்னு பாரியா. போகும்போதும் வரும்போதும் என் பையனை பார்த்து கண்ணடிச்சிருக்கோம், கைய காட்டி சிக்னல் கொடுத்துருக்கோம். வயசு பசங்க கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். உனக்கு வேணும்னா உன் பேத்திய ஸ்கூலுக்கு வேற வழியில போ சொல்லு, இல்ல வேற ஸ்கூலை மாத்தி விடு. அதை விட்டுட்டு என் வீட்டுக்கே வந்து என் பையன் மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ற, அடிச்சு காலி பண்ணிடுவேன். ஓடி போயிரு. நான் வக்கீல் மட்டும் இல்ல, கட்சியில போஸ்டிங்ல இருக்கேன். சார், உங்க பையன் தப்பு பண்றான். அவனுக்கு நீங்க ஒரு நல்ல புத்தியை சொல்லுவீங்கன்னு தான் அதை சொல்ல வந்தேன். சரி, நீங்க இப்படி பேசுறது கொஞ்சமாச்சும் நல்லா இருக்கா? ஏய், வயசுல பெரியவங்கிறனால உன்கிட்ட வாயில பேசினு இருக்கேன். என் புள்ளைக்கு என்னையே புத்தி சொல்ல சொல்றியா? அடிச்சு பல்லுகள் எல்லாம் கழட்டிடுவேன். பேசாம போயிடு. கரெக்ட் தான். என்ன காலேஜ் படிக்கிற பையன் என்னடா இப்படி பொறுக்கி பயலா இருக்கானேன்னு பார்த்தேன். பிரச்சனை அவங்கிட்ட இல்ல. பொறுக்கி பைய பெத்தா பொறுக்கியா தானே இருக்கும். ஏய், யாருக்கிட்ட என்ன பேசுற? எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. அது நல்லவராவதும் தீயவராவதும் பெற்றோர் வளர்ப்பதிலே. என்ன எனக்கே எம்ஜிஆர் பாட்டை பாடி காமிக்கிறியா? உன் பாட்டை கேட்டு அப்படியே திருந்திருவாங்களா? எம்ஜிஆர் பாட்டுக்கெல்லாம் நீ திருந்துற ஜென்மம் இல்லைன்னு தெரியுது. எம்ஜிஆர் ஃபைட்டுக்கு வேணா திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. டோடா, எம்ஜிஆர் ஃபைட் போடுற மூஞ்ச பாரு. அப்படியே போட்டேன்னு வெச்சுக்க. ஏய், ஏய், எம்ஜிஆர் ஃபைட்னா முதல்ல 3 அடி வாங்கிட்டு அப்புறம் திருப்பி அடிப்பேன்னு நினைச்சீங்களா? நான் மார்க்கண்டைய. முதல் அடியே என்னதான் இருக்கும். ஏய், பார், இப்படியே இருக்கணும். தொலைச்சிருவேன். என்னடா புள்ளைய வளர்த்து வச்சிருக்க? பார், இனி எங்கேயாவது உன்னை ரோட்ல பொம்பளை பிள்ளைங்களை கிண்டல் பண்றத பார்த்தேன்னு வச்சுக்க, உன்னை ஒண்ணு செய்ய மாட்டேன். உங்க அப்பனோட குடல் அப்படியே உருவி திருநாய்க்கு போட்டுருவேன். ஏய், 58 வயசாச்சு. செய்ய வேண்டிய கடமை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன். வீட்டை நிம்மதியா இருக்க முடியல. பொழுதனைக்கு நொய்யின்னு இருக்குதுங்க. எவனையாவது போட்டு தள்ளிட்டு புள்ளலுக்கு போய் நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். டேய், உங்க அப்பன் நல்ல வாட்டமா தான் வந்து சிக்கிருக்கான். நீ படுக்க போட்டு தரன்னு கழுத்தை அறுத்துட்டு அப்புறம் நான் ஜெயில போய் உட்கார்ந்துருவேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.